மக்களே, ஆர்டிஇ சம்பந்தமா நிறைய டவுட் இருக்கு. ஸோ அந்த எல்லா டவுட்டையும் கிளியர் பண்றதாங்க இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் மட்டுமா இல்ல சிபிஎஸ்இமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ரெண்டு ஸ்கூலுமே எலிஜிபிள் தாங்க. ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு 25% இடஒதுக்கீடு தருவாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க. நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியால இருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அந்த ஸ்கூல் இருக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க வந்து ஆர்டிஇக்கு அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் வாங்குறதுக்கு எங்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்லாம் முதல் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு இல்லைனாலும் உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ்க்கு வேறு ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். உங்கள் வீட்டு ரசீது இல்லை வந்து ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டாச் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து எடுத்துக்க முடியுங்க. மூணாவது, ரேஷன் கார்டில் என் குழந்தை பேர் இல்லை, எலெக்ஷன் டைம் வேற, நான் வந்து ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணி தான் வாங்க முடியுமா, இல்லை ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்ணாமலையும் எங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் வாங்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. ரேஷன் கார்டில் கண்டிப்பாக குழந்தையோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் டைம்ங்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எலெக்ஷன் டைமில் புது ரேஷன் கார்டு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியாது, வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க, ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணுறதாகட்டும், நேம் வந்து புதுசாக ஆட் பண்ணுறதாகட்டும், குடும்ப தலைவர் மாற்றுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையுமே ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு புது ரேஷன் கார்டு அப்ரூவ் கொடுப்பாங்க. ஆர்டிஇ அட்மிஷனுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேஷன் கார்டில் குழந்தையோட நேம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து நேம் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நிறைய டேட் அனுப்பி இந்த டேட்ல என் குழந்தை பிறந்திருக்காங்க, எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 1/8/2020 இருந்து 31/7/2022 வரைக்கும் இருக்க குழந்தைகள் வந்து எலிஜிபிள். எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரெக்டான டேட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி அட்மிஷன் ஓப்பன் ஆகும் போது தாங்க தெரியும்.